விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை செயலாளர் அறிவழகன் அவர்கள் நம்முடைய கண்டன உரை ஆற்றுவார். பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். நாம் இங்கே கூடியிருக்கிறது ஒன்று சேர்ந்து அழுவதற்காக அல்ல. எந்த இடத்தில் நாம் விழுந்தோமோ அதே இடத்தில் நாம் எழுவதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். பெரும் பறைச்சேரியின் ஒரு ஈடு இணையற்ற மாவீரனாக திகழ்ந்த நமது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலைக்கு நீதி கேட்டும் அதற்கு அந்த அரசியல் படுகொலையை கண்டித்தும் இந்த இடத்துல நாம் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொலை நடந்து கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. காவல்துறை சார்பாக சொன்னது 8 பேர் சரணடைந்தார்கள் என்று சொன்னார். 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன காவல்துறை ஏன் சரணடைந்தவன் தப்பித்து போக முயல்கிறான்? தப்பித்து போக முயன்றானா இல்லை நீ ஓட விட்டு சுட்டிய? திருவெங்கடம் என்கின்ற அந்த பையன் தான் முதலில் அண்ணனை வெட்டுகிறான். அந்த காணொளிகள் பார்க்கும்போது நமக்கு பதறுகிறது. திருவெங்கடம் என்ற பையன் வெட்டினான். அவனை நீங்கள் கைது செய்யல, அவன் மாறாக சரணடைந்தான். சரணடைந்தவனை என்கவுண்டரில் கொல்ல உங்களுக்கு என்ன அவசியம்? ஏனென்றால் அவன் எங்க வாய் திறந்தா எல்லாரும் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அவன் வாய் திறந்தா நம்ம எல்லாருமே மாட்டிப்போன்ற எண்ணம் தான் அவனை அவசரமாக கொண்டு சென்று கிரைம் சைட்டு கொண்டு போயிட்டு அங்கிருந்து கொண்டு போய் என்கவுண்டர் பண்றதுக்கான காரணம் என்ன? காரணம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அரசியல் படுகொலை செய்யப்பட்டார். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அரசியல் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அண்ணன் இலவசனம் கூட சொல்லிட்டு இருந்தாரு, யூடியூப்ல இப்படி எழுதுறானுங்க அப்படி எழுதுறானுங்க அப்படின்னு. ஆமா, அப்படிதான் எழுதுறானுங்க. அண்ணன் இறந்தது முதல் பேசுகிறானுங்க. என்ன பேசுறானுங்க? அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தாரு, அவர் கூலிப்பட வச்சிருந்தாரு, கட்ட பஞ்சாயத்து வச்சிருந்தாரு அப்படின்னு யூடியூப்லயும் முகநூல் பதிவுலையும் ட்விட்டர்லயும் எழுதுறதை நாங்க பாக்குறோம். அப்போ உங்க மகன் மூக்க அழகிரி மதுரையில் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருந்தாரா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூலிப்படை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்தார் என்றால் உங்களுடைய அண்ணன் மூக்க அழகிரி என்ன இது உப்பு சத்தியாகிரகம் நடத்திட்டு இருந்தாரு. அவனும் அப்படித்தானே பண்ணிட்டு ஆகச் சிறந்த அரசியல்வாதிகளையும் ஆகச் சிறந்த வழக்கறிஞர்கள் 2000 வழக்கறிஞர்களை எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். நீ யாரை உருவாக்கி தெரியுமா? புதுக்கோட்டில் வந்த பெண்களை இடுப்பு கிள்ளி விளையாடுறாங்க பாரு, அவனதான் உருவாக்கி வச்சிருக்க. இது ஒரு அறிவு சார்ந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. எத்தனை பேர் இங்க வழக்கறிஞர்? நானும் சேர்ந்தான் வழக்கறிஞர் படிக்கிறேன். இந்த படிக்கிற ஒரு நிலையை உருவாக்கியது பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் அவர்கள். அதிக வரிகளை கட்டுகிறவர்களுக்கு மட்டும் இருந்த வாக்கு உரிமையை ஓட் ஃபார் டாக்ஸ் பேயர் அவங்களுக்கு மட்டும் இருந்த வாக்கு உரிமையை சாமானியனுக்கும் கொண்டு வந்தார். ஆனா அந்த ஓட்டை வச்சு இன்னைக்கு யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க? ஓட்டு எனக்காக கொண்டு வந்தது, அதை என்கிட்ட வாங்கி நீ என்னையே அடிமைத்தனப்படுத்தி வச்சிருக்க. 2000 வருஷமா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்த சமூகம் இன்னமும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தான் இருக்கு. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று எங்கள் அண்ணன் திருமாவர்களும் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானும் பேசினார். இதுவரைக்கும் ஆணவ சட்டத்துக்கு தனி சட்டம் ஏற்றல. ஒரு குழு அமைச்சிட்டார். எதுக்கெடுத்தாலும் குழு. அந்த புழு கூட 1 இன்ச் நகரிடும். இவங்க வச்சுக்கிற குழு ஒரு இன்ச்சு கூட நகராது. இவங்க விசாரிச்சு அந்த விசாரணை அறிக்கை இவங்களே வச்சுப்பாங்களே தவிர அந்த அறிக்கையின் நிலை என்ன, அதால யாரெல்லாம் பயனடைறான் எதுவுமே கிடையாது. ஒரு குழு அமைச்சிட்டா அந்த குழு விசாரிச்சு எல்லாத்தையும் சொல்லிடும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம அமைதியாயிரும். அப்பா ஏதோ ஒரு குழு அமைச்சிட்டா இது விசாரிச்சு கரெக்டா சொல்லிடுவான் அப்படின்னு நம்ம எல்லாமே அமைதியா போறதுனாலதான் இன்னமும் இந்த பாசிச அரசாங்கங்கள் நம்மளை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. ஆணவ கொலை
அந்த காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயக்குமார் தொடங்கி தீபக் ராஜா, அடுத்தது அதிமுக ஒன்றிய செயலாளர் சண்முகம், அதே போல கடலூர்ல 3 பேரை எரிச்சு கொண்டா. இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் இன்னைக்கு ஓட வெட்டி நாம் தமிழர் கட்சியோட வடக்கு மாவட்ட செயலாளர் ஓடி வெட்ட கொண்டிருந்தார். அவ்வளவு சந்திச்சிருக்கிறது உங்களுடைய அரசியல். அவ்வளவு சந்திச்சிருக்கிறது. நாங்க சமூக நீதி அரசியல், சமூக நீதி பேசுறோம். சமூக நீதியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு, அந்த குழு எங்கடா நகர்ந்துருக்குன்னா எங்கேயுமே நகரல. இதுவரைக்கும் பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் குடியை நிப்பாட்டி இவர்கள் வெள்ள வச்சிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. பெரம்பலூர்ல எங்க அண்ணன் ஆராசா நிக்கிறார். அது தனி தொகுதியா இருந்துச்சு. அது பொது தொகுதியா மாத்திரம் எங்க அண்ணத்துக்கு நீலகிரில போறேன். ஏன் பொது தொகுதியில ஆதி தமிழர் இல்லையா? பொது தொகுதியில ஆதி தமிழர் ஓட்டு போட மாட்டானா? தனி தொகுதியில மட்டும் ஆதி தமிழர் மட்டுமா இருக்கான்? இல்லையே, எல்லா சமூகத்தோட சேர்ந்தவர்களும் இருக்கா. தனி தொகுதியில எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற அதே ஆதி தமிழர் அல்லாத மற்ற சமூகங்கள் ஏன் பொது தொகுதியில என்ன நிப்பாட்டின ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டானா? பொது தொகுதியில ஆதி தமிழரோட வாக்கு உங்களுக்கு வேணும். தனி தொகுதியில மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்களுக்கு நாங்க பொது தொகுதியில ஓட்டு போட மாட்டோமா? இதுதான் சாதி தீண்டாமை. 2000 வருஷமா இந்த நிலை இருக்குது. 2000 வருஷமா இது வரைக்கும் இந்த நிலை இருக்குது. ஒரே ஒரு பொது தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அண்ணன் கேட்ட திருமாண்ட 3 தொகுதி கொடு, ஒரு தொகுதி பொது தொகுதி கொடுன்னு சொன்னார். கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களும் இன்னும் நம்ம தீண்டாமையை தான் பாக்குறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட கூட்டு கும்பிட்டு போட்டு நின்றுட்டு இருப்போம். அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் அதிகாரம் மிக வலிமையானது. இன்னைக்கு இந்த படுகொலைக்கான விசாரணையை முடக்கி விட சொல்றோம். சிபிஐக்கு முடக்கி விட சொல்றோம். ஆனா சிபிஐ நாங்க பண்ணும்போது நம்ம ஆளுங்கிட்ட திறமை இல்லையா? நம்ம ஆளுங்கிட்ட டேலண்ட் இல்லையா? இருக்குது. இல்லைன்னா எதுவும் போய் எங்க வாயை திறப்பதற்கு முன்னாடி திருமணத்தை சுட்டுக் கொள்ளுவியா? திறமை இருக்குது. சிபிஐக்கு மாத்து. இவங்க மாயாவதி அம்மா சொன்ன மாதிரி உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா சிபிஐக்கு மாத்திதான் பாரு. ஏன்னா நீ மாட்டிப்ப. அண்ணன் திருமாவளவன் சொன்னது போல முக்கோணத்தில் இந்த படுகொலையை நாம் விசாரிக்க வேண்டும். ஒன்று ஆருத்ரா, பாஜக, சாதியல். இது 3 முக்கோணத்துல இதை நம்ம விசாரிக்கணும். இதை விசாரிச்சு இந்த படுகொலைக்கான நீதியை இந்த திமுக அரசு பெற்று தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டம் தான். ஏன்னு கேளுங்க, அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. இல்லைன்றத இருக்குன்னு மாற்ற முடியும், இருக்கிறத இல்லைன்னு மாற்ற முடியும். அதிகாரம் மிக வலிமையானது. அம்பேத்கர் சொல்றாரு, live in this world with self respect. சுயமரியாதையோட இந்த இடத்துல நம்ம வாழ்ந்து இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல அதுக்கு அதாவது எல்லாரையும் திருப்பி அடிக்கணும். அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை பிடிக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.